ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்ல என்னென்ன போர்டு இருக்குது, ஸ்கூல் போர்டு என்னென்ன இருக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு நான் சொன்னேன், சரி அதையே நம்ம ஒரு யூடியூப் வீடியோவாக போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால், இது வந்து நம்ம தமிழ்நாடு டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்லேயும் வந்து இதனுடைய அப்ரிவேஷன் கேட்டாங்கன்னா நீங்கள் எடுத்து எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இப்போதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், சிலது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், சிலது இப்போ தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் எனக்கு ஒரு வழக்கம் போல ஒரு ப்ளூ ஹார்ட்டின் போட்டுருங்க. இல்லை இல்லை இது எல்லாமே எனக்கு நிஜமாவே நிறைய தெரியும், இதை பற்றிலாம் எனக்கு தெரியும், நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு வழக்கம் போல ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க. நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு. தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸ்டேட் போர்டு, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது. அடுத்தது மெட்ரிகுலேஷன். இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் இந்த தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணுற சிலபஸ் பார்த்தீங்கன்னா சமச்சீர் கல்வி முறை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து சிபிஎஸ்சி. இது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிபிஎஸ்சி இது ரெண்டுமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். சிபிஎஸ்சினா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். இது வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்கூல். இவங்க ஃபாலோ பண்ணுற சிஸ்டம் பார்த்தீங்கன்னா என்சிஇஆர்டி. நான் வந்து ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் எழுதும்போது இதே என்சிஆர்டியை கேட்டு அவங்க அப்ரிவேஷன் கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் கரெக்டாக எழுதினா தப்பாக எழுதினா இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இது வந்து இப்போ ஒரு பையன் வந்து இங்கே தமிழ்நாட்டில் படிக்கிறான், சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறான், அவங்க அப்பாவுக்கு திடீர்னு ட்ரான்ஸ்ஃபர் வந்துருச்சு, பெங்களூர் வந்துருச்சு, இல்லை மும்பை வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு பசங்களுக்கு வந்து இந்த சிபிஎஸ்சியில் படிக்கும்போது ஈஸியாக இருக்கும், மாற்றிக்கிறதுக்கு ஸ்கூல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து சிஐஎஸ்சிஇ. இது பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஃபார் த இந்தியன் ஸ்கூல் சர்டிஃபிகேட் எக்ஸாமினேஷன். இது வந்து அதில் வந்து ஐசிஎஸ்சி. இது வந்து இந்த வேர்டு வந்து நீங்கள் நிறைய ஸ்கூல்ஸில் கேள்விப்பட்டிருக்கலாம். ஒன்று சிபிஎஸ்சி கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லாட்டி ஐசிஎஸ்சின்றதை கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து டில் 10th இந்த ஐஎஸ்சி வந்து +2 இவங்க வச்சுட்ருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ஐஓஎஸ். இந்த என்ஐஓஎஸ் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங். இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது, ஆக்சுவலாக இருக்கிறது வந்து தெரியாது, நிறைய ஸ்கூல்ஸ்லேயும் கிடையாது, ரொம்ப லிமிட்டட் ஸ்கூல்ஸில் தான் இருக்குது. இது யார் ரொம்ப சூஸ் பண்ணி படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ஸ்போர்ட்ஸுக்கு காலையில் 4 மணிக்கோ 5 மணிக்கோ போயிட்டு அவன் திரும்பி வீட்டுக்கு வரும்போதே ஒரு 8:30 9 ஆகிடும். அப்போ அவன் டயர்டாக இருப்பான். ஸோ அவனுடைய ஃப்ளெக்சிபிள் டைமுக்கு அவனுக்கு போகிறதுக்கானது தான் இது. எனக்கு வந்து ஃபிசிக்ஸ் வராது, எனக்கு கெமிஸ்ட்ரி வராது அப்படின்னு சொல்கிற பசங்க வந்து அவங்களுக்கு பிடிச்சமான சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறதுக்கும் இந்த என்ஐஓஎஸ் ஃப்ளெக்சிபிளாக, ஸ்கூலிங் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், பசங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது தான் வந்து இது மெயின் ஸ்ட்ரீம். இந்த மெயின் ஸ்ட்ரீமில் வராது. இது வந்து என்ஐஓஎஸ்ன்றது செப்பரேட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐபி வந்து இன்டர்நேஷ்னல் போர்டு. இன்டர்நேஷ்னல் போர்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா IGCSE. இது வந்து கேம்பிரிட்ஜ் அசஸ்மெண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். இது பார்த்தீங்கன்னா கேம்பிரிட்ஜ், நம்ம பிரிட்டிஷ் ஸ்டைல் கரிக்குலமில் இருக்கும் இது வந்து. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐபி. இவங்க இதெல்லாம் வந்துட்டு யார் படிக்கிறாங்கன்னு சொன்னால், ஃபாரின்லேருந்து இங்கே வராங்க, ஒரு 2 years ப்ராஜெக்ட் ஒர்க்குக்காக வராங்க. வந்துட்டு அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்கூல்ஸில் போடாமல் இந்த மாதிரி ஸ்கூல்ஸில் அவங்களுடைய பசங்களை சேர்த்து படிக்க வச்சுட்டு திரும்பி அவங்களுடைய கண்ட்ரிக்கே போகும்போது இந்த ஐபிலாம் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஐபியில் உங்களுக்கு நான் ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். இந்த வேர்டை நீங்கள் கரெக்டாக படிச்சு பாருங்கள். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இது படிக்கிறதுக்கு. ஏன்னா இது ரொம்ப நம்மளுக்கே வந்து இது வந்து ஒரு புதுசான ஒரு வேர்டு. இன்டர்நேஷ்னல் பேக்லாரியேட். இது அழகாக நீங்கள் சொல்லி பாருங்கள், உங்களுக்கு அழகாக வருதான்னு பாருங்கள். இதில் உங்களுக்கு இன்னும் வேறு இந்த 2 சிலபஸ் என்ன அப்படின்னு சொன்னால், இன்டர்நேஷ்னல் கரிக்குலம், இது வந்து பிரிட்டிஷ் கரிக்குலம். இது வந்து இவங்க என்ன இதில் படிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் இருக்கும், ரிசர்ச் இருக்கும், அனாலிட்டிக்ஸ் இருக்கும், கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்கும். இந்த மாதிரி ரிசர்ச் தான் இவங்க ஜாஸ்தி. ரிசர்ச் அண்ட் ப்ராஜெக்ட், ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் வந்து இந்த ரெண்டுலேயுமே வந்து அதிகமாக இருக்கும். நமக்கு வந்து தியரி நிறையா இருக்கும், இவங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங், ப்ராஜெக்ட் அந்த மாதிரி இருக்கும். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.